மொத்தமாக வந்து 29 பேர் வந்து இந்த ஏற்பட்ட இந்த மண் சரிவில் ஒரே இடத்துல வந்து இறந்திருக்காங்க. 40 வீடுகள் 40 வீடுகள், 23 வாகனம், 20 உடல்கள் வந்து எடுத்திருக்காங்க. இன்னும் 9 உடல்கள் நாங்கள் நிற்கிற இந்த மண்ணுக்குள்ள தான் வந்து புத வேண்டியிருக்கு. ஜிபார் இதுக்குள்ள மாட்டேன் என்னன்றா வார இந்த இருக்கிற வீட்டுக்குள்ளே வந்து ஒரு பாட்டியம்மாவும் ஒரு சின்ன குழந்தையும் வந்து அவங்களோட பொடி அங்கே உள்ள இருக்குது. இது முழுக்க வீடு தான், வீட்டுற கட்டடங்கள் தான் இந்த இருக்குது பாருங்கள். நாங்கள் வீட்டுக்கு மேலே தான் இப்போ நின்று கொண்டு பேசி கொண்டிருக்கோம். 40 வீடு, அதில் அந்த வீட்டுற பாதி கொஞ்சம் தான் இருக்குது பாரு. அந்த இதில் அந்த வீட்டை தூண பார். இந்த இங்கே பாருங்கள் அவங்களோட பெட்ஷீட், அவங்களோட உடுப்புகள். ஐயோ இதெல்லாம் பார்க்க வந்து எவ்வளோ மனத்தாபம் இருக்குது மக்களே. இது வீட்டோட பிராந்த மக்களே. இந்த வீட்டில் இருந்த 3 பேர் வந்து இறந்துருக்காங்க. புத்தக வேக்குடா இங்கே பார், அது புத்தக வேக்கு இங்கே பார். அம்மோய் என்ன மனத்தாவண்டா பாய். மொத்தமாக வந்து வாகனங்கள் மட்டும் 23 வாகனங்கள் வந்து இதுக்குள்ளே வந்து அகப்பட்டு கிடக்கு. டால்ஃபின் பேனை பாருங்க மகள் பிடிக்காது. ஐயோ பாருங்க. இந்த தடவை பச்சை மாதிரி மரங்கள் இருந்ததாம். அப்படி இருந்த இடம் பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாலைவனமாக இருக்குன்னு. நிலத்தை பிளந்துட்டு வந்து உள்ளே இறங்கியிருக்கு. ஏன்னா வீடு வந்து இறங்கிட்டு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பார் அவங்களோட பெட்ஷீட், அவங்களோட உடுப்பு. என்ன 1 கிலோமீட்டர் தூரத்தில் ஏற்பட்ட அந்த மண் சரிவு எங்கே இருந்து அப்படியே இதில் இருந்த கிட்டத்தட்ட 40 வீடை அடித்து நொறுக்கி அப்படி இந்த பக்கமாக கொண்டு போய் பாருங்கள். அவ்வளோ பெரிய வெட்டையாக இருக்குது பாருங்கள். சிதைவோடு எடுக்கப்பட்ட உடல்களை அந்தந்த இடத்துல வந்து ஃபுல்லாக வந்து புதைச்சிருக்காங்க. இதில் ஒரு சவமன் தாட்டிருக்காங்க. இந்த பாருங்கள், இதில் ஒரு மடுவுக்குள்ளேயே நிறைய பேர் வச்சுருக்காங்க. இந்த பூங்கன்னு வச்சுக்காங்க பார்த்தியா. 29 பேரில் 20 பேர் எடுத்துக்க மாட்டாங்க. 20 பேர் எடுக்கலையா? அன்புள்ளங்களுக்கு வணக்கம். இலங்கையிலிருந்து வாய்ஸ் ஆஃப் பர்மிஷன். இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொன்னால் கண்டி மாவட்டம் ரம்புக்கலை அப்படின்ற இடத்துல நிற்கிறோம். இந்த இடத்துல நாங்கள் பார்க்க போகிற விஷயத்தை பார்த்து நிறைய பேருக்கு வந்து மனதை உருக்கக்கூடிய ஒரு விஷயம். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு ஊரில் வந்து பாதியே இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா கிட்டத்தட்ட இந்த மண் சரிவில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 29 பேர் வந்து இறந்துருக்காங்க. 40 வீடுகள் வந்து முற்றுமுழுதாக சேதமாயிருக்கு. இந்த ரம்புக்கலை, அதாவது நாங்கள் நிற்கக்கூடிய இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட 29 பேர் வந்து இறந்துருக்காங்க. 40 வீடுகள் வந்து முற்றுமுழுதாக சேதமாயிருக்கு. அதாவது அந்த வீடுகள் இருந்ததுக்கான எந்த விதமான அடையாளமும் இல்லை. 29 பேர் வந்து இறந்துருக்காங்க. கிட்டத்தட்ட 20 பேருனுடைய சடலங்களை மட்டும் வெளியில் எடுத்திருக்காங்க. 9 பேருனுடைய சடலம் வந்து தேடிக்கொண்டிருக்கிறாங்க. நாங்கள் இப்போ வீட்டினுடைய ஒரு பிளேட் இதுக்குள்ளேயே வந்து 3 பேர் வந்து இறந்துருக்காங்க. உங்களுக்கு நாங்கள் இங்கேருந்து காட்டிட்டு, இங்கே ஃபஸ்ட்டுக்கு இங்கே காட்டிட்டு அதுக்கப்புறம் அங்கே போகிறோம். அதை நீங்கள் பார்த்தாலே வந்து பயங்கரமாக இருக்கும். வாங்க போயிட்டு பார்க்கலாம். இங்கே பாருங்கள் மக்களே, இப்போ நாங்கள் போகக்கூடிய இதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட 3 பேர் வந்து இறந்துருக்காங்க. இதுக்குள்ளே மட்டும், இந்த வீட்டுக்குள்ளே. இங்கே பாருங்க, இங்கே பாரு மண் எப்படி வந்திருக்கு. இங்கே பாரு, இது அவங்களோட கொட்டுடா, அவங்களோட பிராந்த். இது வீட்டோட பிராந்த மக்களே. இந்த வீட்டில் இருந்த 3 பேர் வந்து இறந்துருக்காங்க. ஜிபார் இதுக்குள்ள மாட்டேன் என்னன்றா வார பாருங்க மக்களே. பிளேட் மட்டத்தில் இருக்கு மண். மேலே பார்த்தியா, அது பிளேட்ரா. மேலுக்கு பிளேட் மட்டத்தில் மண் இருக்கு. சரியோ? இங்கே பாருங்க, பீரோலாம் கிடக்கண்டு. இங்கே பாருங்கள் அவங்களோட பெட்ஷீட், அவங்களோட உடுப்புகள். ஐயோ இதெல்லாம் பார்க்க வந்து எவ்வளோ மனத்தாபம் இருக்குது மக்களே. இங்கே பாருங்க, வீட்டுக்குள்ள போயிருக்குடா, அதுக்குள்ளே போயிருக்குடா மண். அவன் ரூமுக்குள்ளே போயிருக்கு. கொஞ்சம் வந்து பார், அந்த ரூமை பார்த்தியா? உங்கள் ரூமே இந்த வந்துருங்க. நான் கல் உடைஞ்சு கனவு அழிஞ்சு வைது. ஐயோ 3 பேர் மக்களே.
இப்போ நாங்கள் போகிறோம் அந்த இடம், மெயினான இடத்துக்கு நான் போகிறோம். மண் சரிவு ஏற்பட்ட இடம். இந்த ரோட்டால் போனால் அப்படியே நடந்து போயிடலாம். வாங்க போவோம். அங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? நாங்கள் கிட்ட போகிறோம். இந்த தெரியாது, அதுதான் அந்த இடம். நாங்கள் கிட்ட போனால் அவங்களுக்கு தெரியும். நாங்கள் தூரத்தில் நிற்கிறபடியெல்லாம் உங்களுக்கு சின்ன தெரியுது. வா காட்டுறோம். சரி பாருங்க, கீழெலாம் பாரு அப்படி. வெட்டையா பாருங்க மகளே, இங்கே பாருங்க மகளே, எங்கே இருந்து அப்படியே இதில் இருந்த கிட்டத்தட்ட 40 வீடை அடித்து நொறுக்கி அப்படி இந்த பக்கமாக கொண்டு போய் பாருங்கள். அவ்வளோ பெரிய வெட்டையாக இருக்குது பாருங்கள். இதில் இந்த வீடு எதுவுமே இல்லை. இதான இப்போ நம்ம போன வீடு இந்த அருகி அப்படி மூடப்பட்டிருக்கு. அப்போ இங்கே இதெல்லாம் வீடுறா, பிளேட்டுறா இதெல்லாம். ஓ, இது வீடு மக்களே. அப்படி முற்றும் முழுதாக மூடப்பட்டிருக்கு பாருங்க. அதால சுற்றி வராங்கண்ணே. என்ன அந்த வந்து திறக்கலண்ணே. இங்கே பாரு அப்படி கொண்டு வைக்கண்டு. இங்கே பாருங்க மக்களே, கிட்டத்தட்ட வந்து 40 வீடு. அதில் அந்த வீட்டுற பாதி கொஞ்சம் தான் இருக்குது பாரு. அந்த இதில் பாத்தியா அந்த ஒரு வீடு இருக்குது தொங்கல பாரு. அந்த வீடு மட்டும் தப்பிருக்கிறா அதில் பாதி. சரிண்ணே. ஆ மண்ணுக்குள்ளே இருக்கு, மண் இருக்குண்ணே. அதுக்கு மேல் படிங்க நீங்க. ஓடா கடவுளே, அது ஒரு தொங்கலை பாரு. அந்த இது மண் சரி வந்து தொங்கலை பாருங்க மகளே. அதுக்கு மேலே ஒரு டவர் இருக்கு, தெரியுதா? ஒரு டவர் இருக்கு. அந்த டவரு கீழே இருந்து அப்படியே வந்துருக்கு. அப்படியே அடிச்சு போய்க்கிறா. இங்கே பாருங்க மகளே, இது முழுக்க வந்து வீடு தான். இது முழுக்க வீடு தான். வீட்டுற கட்டடங்கள் தான் இந்த இருக்குது பாருங்க. நாங்கள் வீட்டுக்கு மேலே தான் இப்போ நின்று கொண்டு பேசி கொண்டிருக்கோம். உள்ளே வந்து வீடு இருக்குது. 29 பேர், கொஞ்சம் பேரில் கிட்டத்தட்ட 29 பேர் வந்து இறந்துருக்காங்க. இதை பாருங்கள், இந்த வீட்டு அருவாசி பா. பாருங்க கடவுளே, அப்படி மேலே மேலே அந்த வீட்டுற பாதி இல்லைடா அங்கே. சிவார் எங்கே வரைக்கும் வீடு இருந்துச்சுன்னு அந்தா அங்கேயும் இருக்குது வீடு. தொங்கல் அங்கேயும் இருக்குது. சிவார் இந்த இது இப்படி முட்டு முழுதா சேதமாயிடுது. மேலே ஓடுறா பாய். ம் கா நம்ம நிற்கிற வீடு வேண்டா, இந்த வீட்டுற சுவர் தான் செய்தோ. இங்கே பார், அவனோட இந்த பாக்ஸ் இருக்குது தான், ரேடியோ செட். இங்கே பார், வீட்டுற இந்த இது கான்கிரீட் கம்பி. சரி மக்களையே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நான் நிற்கிறது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு வீட்டுக்கு மேலே நிற்கிறேன். உங்களால் நம்ப முடியுமா? கீழே பாருங்க, இவ்வளோ தூரத்துக்கு அந்த மண் மூடப்பட்டிருக்கு. இங்கே இருக்கக்கூடிய வீடெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மிகவும் பெரிய பெரிய வீடுகள், என்ன அப்சியார் வீடுகள் தான் இங்கே இருக்கக்கூடிய வீடுகள். நீங்கள் பார்த்தா நீங்கள் மதிப்பீங்க, சின்ன அளவான வீடு ஒன்றும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு அப்சியார் வீட்டுக்கு மேலே தான், ஒரு பிளேட் போட்ட வீட்டுக்கு மேலே தான் இப்போ நான் நின்று கொண்டு பேசுகிறேன். உங்களுக்கு உதாரணம் தேவை அப்படின்னு சொன்னால் வந்துட்டு இங்கே பாவிக்கக்கூடிய இதனுடைய அந்த சுவர்கள், அந்த கம்பிகள் எல்லாமே உங்களுக்கு தெரியும் பாருங்கள். கான்கிரீட் கம்பி தெரியுதா? இந்த பாருங்க, கான்கிரீட் கம்பி. அதையும் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மண்ணுக்குள்ளே மட்டும் 29 மனித உடல்கள் வந்து இருக்குது. ஏன்னா
29 மனித உடலில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 20 உடல்கள் வந்து எடுத்திருக்காங்க. இன்னும் 9 உடல்கள் நாங்கள் நிற்கிற இந்த மண்ணுக்குள்ள தான் வந்து புத வேண்டியிருக்கு. ஏன்னா அதை மீட்டெடுக்கிறது வந்து சரியான ஒரு கஷ்டமான நிலைமையில் வந்து தேடுதல் பணிகளையும் வந்து செய்து கொண்டு வராங்க. பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட இந்த மண் சரிவு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு ஒரு 1/2 கிலோமீட்டருக்குள்ளே நடந்தது தான். அந்த மலையை பார்த்தா நினைப்பீங்க இந்த மலையிலிருந்து மண் சரிவு வருமா அண்ணே? ஏன்னா நேரில் பார்க்குறதுக்கு ஒரு சின்ன ஒரு மலமாக இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய ஆட்களுக்கு இப்படி தான் அந்த அவதானம் இல்லாமல் இருக்கிறது என்ன. ஏன்னா நாங்கள் வந்த பாதையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதை விட 10 மடங்கு 3 மடங்கு 9 மடங்குன்னு பெரிய பெரிய மலையை தாண்டி அந்த ஓரங்களெல்லாம் வந்து நாங்கள் எங்களுக்கு இதை வந்து பார்த்துடனே வந்து ஒரு நடுக்கம் பிடிச்சிச்சுண்ணே. எத்தனை பெரிய மலைக்கு கிட்டல வந்து நம்ம இதில் வந்து வந்த இந்த தாக்கம் ஏன்னா இதில் வந்து வந்த மண்ணை வந்து இவ்வளோ பெரிய வீட்டை மூடிட்டு அப்படி போயிட்டு கிட்டத்தட்ட 40 வீடை வந்து அழிச்சிருக்கு மங்களே. கொஞ்சம் இல்லை 40 வீடில் வந்து 60 பேர் வந்து வெளியில் போயிட்டாங்க. அந்த எச்சரிக்கை அடிப்படையில் வந்து வெளியில் போனதாக வந்து சொல்கிறாங்க. மீதி பேர் அதாவது 29 பேர் தான் இந்த மண் சரிவில் வந்து மாட்டியிருக்காங்க. ஆனால் 40 வீட்டில் இருக்கிறாங்க மாட்டிக்க இன்னும் அந்த இறந்தவர்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்கும். யோசிச்சு பாருங்கள் என்ன ஒரு பரிதாபகரமான நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு ஒரே நேரத்தில் இந்த 29 உயிரும் வந்து பறிவு இருக்குது. அந்த பாருங்களேன் எவ்வளோ தூரத்தில் இருந்து வந்து பாருங்க. கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் இருக்குமா? நமக்கு பக்கத்துலமே இருக்குது ஆனால் தூரம் தான் அது. 1 கிலோமீட்டர் வரும். 1 கிலோமீட்டர் தூரத்தில் ஏற்பட்ட இந்த மண் சரிவு இந்த வீட்டுக்கு மேலே மக்களே அங்கே பாரு ஆட்டோட இது கிடக்கு பார்த்தியா? ஆட்டோ வாகனங்கள்லாம் மூடப்படுத்தான் இருக்கு தெரியுது. அந்த ஆட்டோ கம்பி இந்த இருக்கு வீட்டு தான் ஆட்டோடையா இல்லைங்கடா அப்சார் வீட்டுற மேலுக்கு அந்த கைவிடி மேய்க்கணும் படிக்க மேலே மொட்டை மாடியில் அதான் அதுண்ணே பாருங்க கல்விகள் இதுகள். ஐயோ இன்னொரு கவலையாக இருக்கிற அதெல்லாம் பார்க்கக்குள்ள. ஆனால் இதெல்லாம் வீடு இருந்ததா? இதில் இருந்த வீடு இங்கே இது ஃபுல்லாண்ணே எல்லா இடத்துலையும் இருந்தது. ஒருத்தரையும் காப்பாற்ற இல்லைண்ணே. ఒక్కమేటే 28 වගේ මේ ඉන්නවා. මේ වල්ලා තියෙන අර අතන ගප්ප අතර අර තියෙන අර තියෙන ගස් දෙයක් වල්ලා එතන මිනි තියෙන්නේ වලලා. මිනි අර උඩහත් වල්ලා තියෙන මිනි. සිංහල දන්නවද? சிங்களம் தெரியுனே. අර வாහන உங்களுக்கு தமிழ் தெரியுமா? சரியானே. அங்க வாහனம் இருக்குது. வாகனம் அது வாகனம் என்ன மனோது வாகனம்? பொடி பட்டோ டால்ஃபின் பேனை பாருங்க மகள் இப்படி வேண்டியது. ஐயோ ஸ்டேரிங்க பாருங்க. மகளே நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு இது டால்ஃபின் பேனை பாருங்க மகள் எப்படி கிடக்குன்னு சொல்லிட்டு கடவுளே இவ்வளோ நூறுங்க இப்படி கிடக்குன்னு. මේකේ තියෙන වාහන 23ක් යට. கிதா 21 23 மகளே என்னன்னு சொன்னாலும் வந்துட்டு மொத்தமாக வந்து வாகனங்கள் மட்டும் 23 வாகனங்கள் வந்து இதுக்குள்ளே வந்து அகப்பட்டு கிடக்கு. இந்த பார்த்த டால்ஃபின் மாதிரி தான் நுறங்கி போய் கிடக்குன்னு. அதாவது பாவனைக்கு உதவாது. அதை வந்து காயிலாங்கடையெல்லாம் போகணும் யோசிச்சு பாருங்க என்ன. அதை விடுங்க அந்த வாகனத்தை விட வந்து 29 உயிர்கள் வந்து போனன்றா வந்து சரியான கவலையாக இருக்குது. நோ அலர்ட். அந்த வீட்டில் இருக்குது பொடி ஸ்ட்ரெண்டு அந்த எடிட் இல்லை எடுக்க இல்லையா? இல்லை ஏன் கண்ட பே எடுக்க முடியாது கடவுள். அந்த வீட்டில் அந்த இருக்கிற வீடு சின்ன பொண்ணு ஒன்று ஆச்சி ஒன்று. ஐயோ பாருங்க மகளே இந்த இருக்கிற வீட்டுக்குள்ளே வந்து ஒரு பாட்டியம்மாவும் ஒரு சின்ன குழந்தையும் வந்து அவங்களோட பொடி அங்கே உள்ளே இருக்குது. ஆனால் இன்னும் வந்து எடுக்க முடியாமல் இருக்காங்களே. ஏன்னா அந்த பாதியை அப்படி உடைச்சிட்டு வந்து அந்த மண் வந்து மூடி இருக்கு. எடுக்கிற கஷ்டத்தினால வந்து எடுக்க வச்சுருக்காங்க. ஒரு பாட்டியம்மாவும் ஒரு சின்ன குழந்தையும் மொத்தமாக வந்து 29 பேர் வந்து இந்த ஏற்பட்ட இந்த மண் சரிவில் ஒரே இடத்துல வந்து இறந்துருக்காங்க. 40 வீடுகள் என்ன 40 வீடுகள் 23 வாகனம் என்ன. நீங்கள் டால்ஃபினை பார்த்துருப்பீங்க எப்படி கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் நிற்கிறது வந்து வீட்டுக்கு மேலே நிற்கிறோம். மே விளையாட்ட கெதர தீயணும் தானே மே கெதர தீயணும். මේ ඔක්කොම ගෙවල් අමත් එනවා පස් අන්දිදි පස් වරදි ඉන්ඩකි පාර වැැහුණා ඉන්ඩකි ඉන්ඩකි ඉප්පතා බැකෝදී සුද්ද කරේ டுடே ஓகே 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 இவ்வளோ காலம் இல்லை. ඔව් රූඩ් පස් ரோட் ஓப்பன் ஓப்பன் இருக்குது பஸ் ஏப்பா
බස් බස් එන්න ඊයේ ඊයේ ඉඳන් දිව්වා අපේ ඉඳන් ඊට ඊයේ ආවා උඩ ඉඳන් ஓகே 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 ඒගොල්ලෝ පාරේ වැහුණා ஆ සම්පූර්ණ ஆ ஓகே ஓகே பார்த்தீங்கன்னா சம்பூர்ணம் மண்டா அப்படி மொத்தமாக வந்து இந்த பாறை வந்து மூடப்பட்டிருந்ததாம் நேற்றிலிருந்து நேற்றிலிருந்து தான் வந்து பஸ் வந்து வந்திருக்காம் ஏன்னா பஸ் வந்திருக்காம் அப்போ நேற்று மண்டை தான் வந்து பஸ் போக்குவரத்து இந்த ரோடால் வந்து விட்டுருக்காங்க இது ரோடன்றே வந்து மதிக்கலாமே அது ரோடாமாங்க ரோடு அது ரோடாம்டா மிது அது லைட் கணுகாவும் ரோட் இருக்குது அந்த அந்த போறேன் கரண்ட் கம்பி இது ரோடாம் அங்கே கொஞ்சம் போங்களே அந்த ரோடு இருக்குது ஓ அதான் நான் பைக் எடுத்து போகலாம் போலண்ணே பைக் போகணும் மகளே பாருங்க மகளே இதெல்லாம் என்ன ஒரு பரிதம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு மேலே நடக்குது ஒரு நம்ம இது போகிறேன் கொங்கல் கம்பியும் ஓ சரக்கு இது மண் தான் இது ஆ ஆமாம் 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 இங்கே பார் ஆக்கள் வீட்டு இந்த பட்டியல் பாத்தியா புத்தவ பயிரா புத்தக வேக்குடா இங்கே பார் அது புத்தக வேக்கு இங்கே பார் அம்மோய் என்ன மனத்தை வேண்டா பாய் வீட்டுற வால் பண்ணே டேய் மேமனாவது எக்கா டேய் இங்கே பாருடா பொடி தாட்டிருக்காங்கடா முழங்கலையா உனக்கு மகளே பாருங்க மகளே இதில் ஒரு சவமன் தாட்டிருக்காங்க அதில் ஒரு இது புள்ள நாட்டி வச்சுக்க தெரியுதா அந்த மடு அதாவது இந்த மண் சரிவு ஏற்பட்ட இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு ஒருத்தருடைய பொடி வந்து தாட்டிருக்காங்க நாளைக்கு அதை எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை பண்ணல ஃபுல் டேமேஜா டேமேஜ் ஃபுல் டேமேஜ் ඔක්ක මේ අයියෝ 20 ஓ நான் அந்த புல் அடிங்க என்ன නර හරියේ අර මෙට්ටට උඩින් දෙකක් තියෙනවලු. ஓ 3 பேர் பொடி தாட்டிருக்காங்கண்ணே இந்த பாருங்க இது படி அடையாளம் தெரியுதா இது பக்கத்தில் நீ இங்கே பாருங்க மக்களே இதில் வந்து ஒரு பொடி தாட்டிருக்காங்க எல்லா இடத்துலையும் பொடி தாட்டிருக்காங்க மக்களே அதான் 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 இங்கே பார் அவங்களோட பெட்ஷீட் அவங்களோட உடுப்பு என்ன வா சிவார் ஆக்கள் உடுப்பெல்லாம் சிவார் இதெல்லாம் பார்க்க என்ன மனத்தை அமைக்கிறா பாய் இதில் என்னடா இது இப்போ இந்த சவம் எடுக்கக்கூடிய மரணச்சடங்கெல்லாம் செய்யலாடா அப்படி ஒரு நிலைமை அப்போ அதனால் வந்து எடுத்த அந்த சிதைவோடு எடுக்கப்பட்ட உடல்களை அந்தந்த இடத்துல வந்து ஃபுல்லாக வந்து புதைச்சிருக்காங்க நாங்கள் ஒரு காட்டியிருப்போம் அந்த இடத்துல 3 சவம் வந்து தாட்டிருக்காங்க இன்னும் இதில் நிறைய நாடு தாட்டிப்பாங்க நாங்கள் எங்களுக்கு தெரியாது அப்படின்றதுக்காக நாங்கள் மெல்ல மெல்ல பார்த்து கொண்டு வரோம் பார் இந்த வீட்டை பாருப்பா நொறுங்கி போய் கிடக்குறது அந்த வீட்டு அருவாசி அந்த வீட்டுக்குள்ளே மெக காம்ராக்கே எக்காக் தெக்காக் ஆச்சி பாபா ஓகே கேளுங்க மக்களே அந்த வீட்டுக்குள்ளே வந்து ஒரு பாட்டியம்மாவும் ஒரு குழந்தையும் அதுக்குள்ளே இருக்காங்க இன்னும் எடுக்கல கண்டபில் ஓகே பார்த்தீங்கன்னா ரிகவரி கடவுளே அந்த வீட்டுக்குள்ளே எடுக்கலையாண்டா அப்படி இருக்காண்டா அதுக்குள்ளே ஒரு பாட்டியம்மா ஒரு சின்ன குழந்தையம்மா என்ன ஒரு மனத்தாவண்டா பை இஞ்சரா தேன் போத்தல்ரா தேன் போத்தல் இங்கே பார்
வீட்டோட மாபிள், வீட்டோட மாபிள். இங்கே பார், பீரோ நினைக்கிறேண்ணா, பீரோ 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 தான் பச்சை colour. ஓ பீரோ தான். பீரோவா ஃப்ரிட்ஜாடா? பீரோ ஃப்ரிட்ஜ் தான்டா. ஃப்ரிட்ஜ் தான்டா. ஓ ஓ ஃப்ரிட்ஜ் உண்டா என்னண்டே உலங்க அளவுக்கு சிக். இது வீட்டு, இது பிளேட், இது சார் கரண்ட் விட்டுக்க மாட்டாங்களே, விட மாட்டாங்க. கரண்ட் காப்பியை பார்த்தீங்களா மக்களே? பாருங்க, சொல்லல அண்ணன் எதிரியாக போட்டால் போடுவாங்க. இந்த ஒன்று ஆட்டிக்காங்கடா, 2 மணி ஆட்டிக்காங்க. இந்த பாருங்க, இதில் ஒரு மடுவுக்குள்ளேயே நிறைய பேர் வச்சுக்காங்க. இந்த பூங்கொண்டு வச்சுக்காங்க பார்த்தியா, எல்லாம் தாட்டிருக்காங்க. கொஞ்சம் மனமாக இருக்கு. வா இங்கே பார் மிது, இதுக்கு அங்கே போயிடலாம் நினைக்கிறேன். சரி பாருங்க, இது ஒரு வீடுறா அப்படியே. ஓ சரி பாருங்க, இதுக்குள்ள வந்தாங்களா இடிக்கணும் வைக்கணும். ஆ இதெல்லாம் கஷ்டமே. அந்த வீட்டை தூண பார், இந்த வீடு மகளே பாருங்க. ஒரு இயற்கை அனர்த்தத்தில் எத்தனை பேர் வந்து இறந்துருக்காங்க? 1000க்கு மேற்பட்ட பேர் வந்து இறந்துருக்காங்க. எத்தனையோ லட்சம் பேர், என்ன 25-30 லட்சம் பேருக்கு மேலே வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த தித்வா புயலினுடைய தாக்கம் யாருமே வந்து எதிர்பார்க்காத அளவுக்கு இவ்வளோ பெரிய இழப்புண்ணே. எப்படி வந்திருக்குண்டா அது, இப்படி தள்ளித்து வந்திருக்குங்களா? ஆகலால் ஒருத்தராலும் தப்பிக்க முடியாமல் தானே இதுக்கு. எப்படா நம்மள இந்த சின்னத்தை தாண்டி ஓடையலாம் இருக்கு? ஆ ம் 40 வீடு, 29 பேர் வந்து இறந்துருக்காங்க. 23 வாகனங்கள், என்ன அவனோட உடைமைகள், பள்ளி பிள்ளைகள உடைமைகள், புத்தக பேக். இந்த புத்தக பேக்கெல்லாம் பார்க்கல மகளே, நான் இந்த மனசு வந்து அப்படி உடைஞ்சு போகுது. இந்த புத்தக பேக்கை பாருங்க. இந்த புத்தக பேக்கெல்லாம் பார்க்கல வந்து என்ன சொல்கிறது, சரியான மனக்கவலையாக இருக்குது. இந்த புத்தக பேக்கு ஒரு பிள்ளையினுடைய புத்தக பேக்கு தான், யோசிச்சு பாரு. இது ஃபுல்லாக புத்தக பேக்காக தானே இருக்குது. வா இதோ பார்த்து வா. வா வரங்கப்பா, கடவுளே. ஐயா இது எத்தனை மணியை போல ஐயா வந்தது? இரவுல வந்ததா பகல்ல வந்ததா? எத்தனை மணி இருக்கும்? 11:30க்கும் 12:15க்கும் இடையில. ஒருத்தருக்கும் தெரியாதா அப்படி வரப்போகுதுன்னு சொல்லிட்டு? லைட்டும் இல்லை, கரண்ட்டும் இல்லை, ஃபோன் வேலை செய்தில்லை, ஒன்றும் இல்லை, தெரியாது, ஒன்றும் தெரியாது. எதிர்பார்க்கல, இங்கே எதிர்பார்த்த ஏரியா அங்கிட்டு வேற இடம் தான் எதிர்பார்த்தது. இங்கே அங்கால ஏரியா. அங்கே ஒன்றும் இல்லை, அங்கே ஒன்றும் இல்லை, அங்கே ஒன்றும் இல்லை. இப்போ வெடிப்புகள் பேத்திக்குது, அது முதல் மண் சரிவான இடம். ஆனால் திருப்பியும் வந்து மழை பெய்யும் அப்படி சொன்னால் அங்கே சரிதான வாய்ப்பு இருக்குண்ணே. ஓ அதில் மக்களை வெளியேற்றிட்டாங்க. இப்போ வெளியேற்றிட்டாங்க. அந்த ஒரு ஹோல் ஒன்று இருக்கு, அந்த அதில் இருக்காங்களா? அந்த பெரிய ஒரு இது மாதிரி இடையில பள்ளி ஒன்று இருக்கு. அங்கே ஒத்தனை இல்லை, இப்போ அங்கே தான் இருந்தாங்கல்ல. இப்போ எங்கே போயிட்டாங்க அவங்கெல்லாம்? அவங்க வந்து ஒருத்தர்
சொந்தக்காரா கூப்பிட்டு சிலவங்க கூலிக்கு கூட எடுத்து ஆ ஆ. அப்படி போயிட்டு ஐயா இப்போ என்னன்னு சொன்னால் அதில் வந்து இறந்தவங்களை அதிலே தாட்டிருக்காங்க அப்படிதான் ஓ எல்லாரையும். எல்லாரும் இல்லை ஆ. 9 மையத்தை எடுத்தாங்க. ஆ ஆ ஆ 9 மையத்தை எடுத்து பள்ளியில் அடைக்கினாங்க. ஓகே. எத்தனை பேர் ஐயா எடுத்திருக்காங்க டோட்டலாக வெளியில? 8 மையத்தை எடுத்து அடைக்கினாங்க சனிக்கிழமை. ஓகே வந்து அடுத்த நாள் 20. ஓகே. இன்னும் ஒரு மையத்தை வந்து அது ஒரு புள்ளே உண்டு, அது 2 நாள் 3 நாள் போடும், அதை எடுத்து அடைக்கினாங்க. ஆ மற்ற அப்போ எத்தனை பேராக்கள் எடுக்கல இப்போ இதுக்குள்ளே? மற்ற 29 பேர்ல 20 பேர் எடுத்துக்க மாட்டாங்க. 20 பேர் எடுக்கலையா? எடுக்கலன்னு மையத்தை பார்த்தாங்க தோண்டி எடுக்க 3 நாள் 2-3 நாளை பிறகு. ஆ அது பிறகு இனி எடுக்கல, அவங்க உடம்பு பழுதாயிட்டானே உடம்பு பழைய சொட்டி மையத்தை ஐநே அடைக்கினாங்க. ஐயோ இப்போ அது வந்து மையத்தை அடைக்கினேன் இடமாய் நான் பார்த்தேன் அன்னைக்கு. பூமரம் நட்டிக்கிறாங்க. ஓ அதான் மையத்தை அடக்கினாங்க. சவங்கள் தாட்டி இடங்க நான் பார்த்துனாங்க ஒரு 2-3 இடங்கள்ல வந்து தாட்டியிருக்காங்க. ம் நீங்கள் எல்லாம் உங்களோட வீடு அங்கே இருக்கு? அக்கறை அங்கே இந்த வயலுக்கு அங்கிட்டு இந்த வயலுக்கு அங்கே வயல்வெளி தான் வயல் இதெல்லாம். ஆ படிமுறை வயல் தானே. ஆ ஓகே ஓகே. அப்போ வயல் இது இப்போ வயல் செய்யாமல் அப்படியே விட்டு விவசாயம் செஞ்சுருந்தேன். கறி நாட்டுறது அந்த மாதிரி என்ன. ஆ நாங்கள் மட்டக்களப்பில் இருந்து வரோம் ஐயா. மட்டக்களப்பு வாய்ஸ் ஆஃப் நேஷன் உண்டு, யூடியூப் சேனல் உண்டு. எல்லாரும் முஸ்லீம் என்ன? முஸ்லீம்கள் எல்லாரும். ஆ அதில் கீழே ஒரு கிறிஸ்டியன் குடும்பம் பண்ணியிருந்தாங்க, அவங்கள்ட்ட காப்பாற்றினாங்க. காப்பாத்தியாச்சு. அவங்க வந்து ஒருத்தர் கால் அடைஞ்சு, இன்னொரு புள்ள கை உடைஞ்சி, ஒருத்தர் மண்ணில் தாண்டி இந்த அம்மா உண்டு, அவங்க காப்பாற்றிட்டு அதில் ஒரு புள்ளத்தான் மௌத்தானு சின்ன பிள்ளை. அந்த வீட்டில் ஒரு பாட்டியம்மாவும் ஒரு சின்ன பிள்ளையும் வந்து இருக்கிறாங்களாமா, எடுக்கலையாமா? அவங்களே எடுக்க வயது உள்ளுக்கு மையத்து வீடு அப்படி மூடித்தா அந்த திட்ட பாதி வீடா? அந்த கிறிஸ்துக்கு விலங்கு பாதி. அதில் ஒரு அம்மாவும் அவங்களோட மகளோட மகள் பேத்தி. எத்தனை வயசு இருக்கும்? அது கிரேட் 8 or 9 படிக்கிற பிள்ளை. ஐயோ அது துணைக்கு அம்மாவோட படுக்க வந்தது. அவளோட மகள்கிட்ட கூட அதுக்கு மேல் விடுது அந்த 60 உடஞ்சி. யோசிச்சு பாருங்க, பாட்டியம்மாவோட வந்து பாட்டியம்மா தனியாக நிற்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அந்த பேத்தி வந்து காவலுக்கு வந்திருக்காங்க. சரி பாட்டியம்மாவோட தூங்குமே அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. மனுஷரி வந்ததில் பாட்டியம்மாவும் இறந்து அந்த பிள்ளையும் வந்து இறந்துட்டாங்க. ஆனால் அந்த அவங்களோட பொடி வந்து எடுக்கலை. இருக்கலைன்னா அது சில எல்லாம் வீடு கொஞ்சம் உள்ளுக்கு போன மாதிரி இறங்கிட்டு கீழே அப்படி சொல்கிறாங்க. நான் தெரியாது, எனக்கு நிறைய அப்படியே சொல்கிறாங்க. ஏன்னா இதில் நீ பார்த்தீங்கன்னா இந்த இதில் உடஞ்சி வந்ததில் எந்த ஆதார பில்டிங்கில் பாதியாண்டு தெரியல, துணியோ இல்லை இதோ வீட்டு தலைப்பாரங்களோ தாண்டதுக்கு இல்லை, கீழே போயிட்டு. அப்போ சில நேரம் அப்படி இருக்கலாம். அதாவது இவங்க சொல்கிறாங்க என்னென்னு சொன்ன மக்களே, நிலத்தை பிளந்துட்டு வந்து உள்ளே இறங்கியிருக்கு, ஏன்னா வீடு வந்து இறங்கிட்டு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொன்னால் வந்துட்டு நிறைய மண் வந்து மூடுப்பட்டதால் வந்து இறங்கின மாதிரி தோணலாம், அப்படியும் இருக்கலாம். சரியா தெரியாது என்ன சொன்னால் அதை வந்து இப்போ ஆராய்ச்சி செஞ்சு பார்த்து சொன்னா தான் அது நிலைமை விளங்க. ஐயோ என்ன ஒரு கொடுமைனே. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இந்த தகவலை கேள்விப்பட்ட உடனே? இல்லை எங்களுக்கு நாங்கள் முடிச்சுட்டோம், சத்தம் பண்ணி வந்துச்சு, பெரிய ஃப்ளைட் ஒன்று டேக் ஆஃப் பண்ணுற மாதிரி. அவ்வளோ சவுண்ட். அப்போ வந்து எங்களோட வீட்டு முத்தத்தோட வந்து அது நிற்கிது, மரம் விழுந்துச்சு. உங்களோட வீட்டு முத்தத்தோட இங்கே இருந்தாங்க எங்கே கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்குமே. இல்லை 1 கிலோமீட்டர் வரும். இங்கே 1 கிலோமீட்டர் வரும். அது 6 கிலோமீட்டர் இருக்காதுன்னு நினைக்கிறேன். 1 கிலோமீட்டருக்குள்ள வரும்னு நினைக்கிறேனே. மரம் ஒன்று விழுந்த மாதிரி வந்து விழுந்துச்சு. நாங்கள் அதாவது சத்தம் வந்து ஒரு ஃப்ளைட் வந்து இறங்குற மாதிரி அவ்வளோ சத்தமாக கட்டுது. பெரிய சத்தமாக என்னமோ சுற்றிட்டு அடிக்கிட்டு வர மாதிரி வந்துச்சு. அவ்வளோ காடு தானே, மரந்தடி எல்லாம் சுற்றிட்டு தானே வந்துக்குது. எல்லாம் மரம் வேணே அந்த மாதிரி மரந்தடி இருந்துச்சு இதெல்லாம். அப்படி வெட்டியா? அப்படி வெட்ட வெளியாக இருந்தது தான் இந்த வயல். இதில் ஐயோ வயல் பாருங்க மக்களே, அந்த சைடு பாருங்க, இந்த சைடு பச்சை மாதிரி மரங்கள் இருந்ததாம். அப்படி இருந்த இடம் பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாலைவனமாக இருக்குன்னு. ஐயோ நீங்கள் வந்து உடனே வந்து பார்த்துனீங்களா? அண்டு இரவே வர ஏலா கஷ்டம், லைட் இல்லை, தூங்கிட்டு எல்லாரும் எழுப்பினோட 12. அதாவது உங்களுக்கு தெரியாது அப்படி நடந்திருக்குன்னு தெரியாது. தெரியாது, சத்தம் கொண்டு வர நாங்கள் பயந்தோம் வச்சோம், சூறாவளிக்கு தானே அப்படின்னு. சூறாவளின்னு சொல்லி பயந்துட்டீங்க. எங்கள் வீட்டில் என்ன மரம் ஒன்று பொழுது தென்னை மரம் விழுந்தது. நாங்கள் மரம் வீட்டில் உடஞ்சி விழுந்துக்குது. அது காலையில் சுபத்தொழுதுட்டு ஒரு 6 மணிக்கால தான் எல்லாம் அப்பயும் பனி மூடி விளங்குது இல்லை, ஒன்றும் தெரியுது இல்லை, பனி மூட்டம் பனி மூடி கொஞ்சம் வெள்ளை மேகங்கள் மாதிரி இருந்துச்சு. ஓகே, பிறகு என்ன ஆக்கள்லாம் வந்து பார்த்துட்டு பிறகு தான் விளங்கிச்சு என்னமோ இருந்து இங்கேருந்து வந்துக்கு தன்னை மரம் உண்டு. அப்போ அப்படியே மரம் எல்லாம் வந்து அடித்து மண்ணெல்லாம் எல்லாரும் சுனாமி மாதிரி சுனாமி ஸ்டைலில் அப்படி இந்த
கரோரத்தில் கொண்டு அடிக்குமே அது மாதிரி மண் அடிச்சிச்சு எங்கட வீட்டுக்கும் அந்த வயல் இதுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 20 அடி. ஐயோ என்ன கொஞ்சம் வந்திருக்கு சரி என்ன உங்களை விட இன்னும் பண்ணி அப்போ வீட்டுட்டு மரங்கள் இருக்கிற சொட்டி கடவுள் காப்பாற்றிக்கிறார். இல்லை அதுக்கப்புறம் காலையில் வந்து எல்லாரும் ஓடக்குள்ள நீங்களும் பார்த்துனீங்களா? இல்லை இப்போ டாவு கேள்விப்பட்டேன். எங்களோட தம்பியெல்லாம் நாங்கள் அடுத்த விட அவங்கெல்லாம் போயிட்டு பார்த்தாங்க 12:30 1 மணி ஆகுக்குள்ள எல்லாம் வந்து பார்த்தோம். அப்போ தான் வந்து சொன்னாங்க சரியான வெளிச்சம் ஒன்றும் இல்லை இருட்டு தானே பனி எந்தெந்த வீடு போனோன்னு தெரியல. வந்து பார்த்துட்டு சொன்னாங்க இப்படி ஒரு பெரிய இது ஒன்று நடந்துக்கு அனர்த்தம் கொண்டு வந்து. அதுக்கப்புறம் மக்கள் விழிச்சிட்டாங்க. மக்கள் சத்தம் பண்ணி ஒருத்தருக்கும் உதவி பண்ணிக்கலாம் இல்லாமல் அங்கே நீங்கள் மூவ் ஆகலாது அங்கே உள்ளவங்க என்ன ஃபுல்லாக மூடுபட்டுருக்கு ரோட்டெல்லாம் இல்லை என்ன? வணக்கம். நீங்கள் வீடியோ இதானே? ஆமாம் ஆமாம். இதுதானே இடம் அது? இது இது கொஞ்சம் கீழுக்கு உள்ளதுக்கு இது சும்மா கிடந்தது? இல்லை இதுல 3 பேர் செத்துருக்காங்களா? இந்த ஊடா இதுல 4 பேர். 4 பேரா இருந்துங்க? 3 பிள்ளையும் ஒரு மோன். ஐயா இதுல அது வயல் தானே எல்லாம். அது வயல். ஐயா எந்த இடம் நீங்க? பெட்டிக்குளம். மட்டக்களப்பா? நாங்களும் மட்டக்களப்பு தானே. காத்தாங்குடியா? நாங்கள் குருவாங்க கொஞ்சம் கொடுக்குறதுக்கு சாமானம் கொஞ்சம் எடுத்துட்டு வந்தோம். போட்டு அது போட்டு போகிறதுக்கு. பைசிக்கில் வந்தீங்களா? பைக்கில் தான் இருக்கு. பைக்கில் வந்து நாங்கள் வானம் பாரு கஷ்டம் தானே. நாங்கள் அப்படியோ சாமான் கொஞ்சம் எடுக்கணும் வந்து பள்ளிக்கெல்லாம் ஜாமான் கொஞ்சம் குருவான் ஜாமான் ஒன்றும் இல்லாமல். காத்தாங்குடியா? நீங்கள்? நாங்கள் களுவாஞ்சுடி. களுவாஞ்சுடி கொஞ்சம் உள்ளே போகணும். மெயினாக தூரத்தில் இருந்த மணி நான் சொல்கிறேன் களுவாஞ்சுடி நானே. சரி பார்த்த அண்டைக்கு வந்து ஒருத்தர் பொடியும் எடுக்கல. சனிக்கிழமை எடுத்தாங்க. அண்டைக்கு எடுத்தாங்க. வெள்ளிக்கிழமை ராணுவ வீரர்கள்லாம் வந்துருவாங்க. அவங்க வரலையா? ராணுவம் வந்தாங்க. ராணுவம் வரத்தும் போது பொடியெல்லாம் எடுத்துட்டாங்க. தோண்டி எடுத்துட்டாங்க. அடக்கின மையத்தில் மக்கள் எடுத்தது அவங்க சொந்தக்காரர்கள் எடுத்தது. அதுக்கு பிறகு ராணுவம் வந்தாங்க. வந்ததுக்கு அவங்க வார நேரமும் நிறைய மையத்தில் கண்டுபிடிச்சு அடக்கிட்டாங்க. அவங்க வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணினாங்க. நீ அவங்களுக்கு சீக்கிரமா வேண்டாமா? அதான் அவங்களோட சொந்தமெல்லாம் அவ்வளோ கவலைப்பட்டிருப்பாங்கண்ணே. நீ அவங்க அதுக்கு இந்த பில்டிங் எல்லாம் உடைச்சி மண்ணெல்லாம் தோண்டி முழு மையத்தையும் எடுக்கிறேன்னா இப்போ இது வந்து ஊற்று தண்ணி உள்ள இடம் தானே. இங்கே குடிக்கிற வந்து ஊற்று தண்ணி எல்லாம் இந்த தண்ணி இல்லை, இந்த தண்ணி இல்லை. அப்போ அந்த தண்ணி இதை துப்புரவு பண்ணினா செய்கிறேன்னு சொன்னால் பொடி எடுக்கிறேன்னு ஒத்துழைக்கிறோம். அதுக்கு பிறகு அவங்க பெருசாக ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்று காட்டல. அந்த அளவுக்கு யாரும் மாற்றல் பண்ண மாட்டாங்க. ஓமையா என்னன்னு சொன்னா நீங்களும் கொஞ்சம் சேஃப்டியா இருங்க. சொல்லல அது இதெல்லாம் வந்து எதிர்பார்க்க நாங்களே எதிர்பார்க்கல. இப்படி ஒரு திடீர்னு பேச்சு இப்போ இது சேத்துல இருந்தா திடீர்னு அவர் இறங்கிட்டாருன்னா என்ன செய்யறேன்? இப்போ நீங்க இப்போ யாருங்க நீங்க இப்போ தெரியாத இடத்துல போய் நீங்க நாங்க தெரிஞ்ச சொல்லி போக மாட்டோம். சரி இந்த வயல் இந்த ஏரியா எங்களுக்கு தெரியும். அங்கிட்டு இங்கிட்டு இந்த வனாத்தன்று 2 பக்கம் தண்ணி வயல் நடுவுல வயல் 2 பக்கம் வாய்க்கால் மாதிரி அதெல்லாம் மூடப்பட்டு வனாத்தன்றதுக்கு வனாத்த காணுது. அப்ப அதுல அது எங்களுக்கு தெரியும் இந்த ஏரியாவில் இப்படி போகுது. இப்ப தெரியாம கொண்டு காலை வச்சா கீழே இறங்கிடும். சில நேரம் இறங்கக்கூடும். அப்ப நாங்க அன்னைக்கு வழி துப்புறோம் ஷார்ட்கட் வழி அந்த சும்மா செய்யறதுக்கு. அப்ப நானே இந்த அளவுக்கு இறங்கிட்டேன். கீழே இறங்கிடுச்சு. தெரிஞ்ச சொல்லி தப்பி அப்படி உள்ளுக்கு இழுத்துது. சுழி இருக்கிற மாதிரி இழுத்துது. சரி மக்களே, நீங்கள் பார்த்துருப்பீங்க இவ்வளவு நேரம் அந்த வீடியோ ஒன்று பார்த்துருப்பீங்க. 29 பேர் வந்து இறந்துருக்காங்க. எவ்வளோ ஒரு கவலைக்குரிய விஷயங்கள். ஒரு பாட்டி எனக்கு அதுதான் அந்த இதை அந்த பாட்டியம்மாவை காவல் பார்க்க வந்த அந்த பேத்தி அப்படி சேர்த்து அவங்க ஏலவல் செஞ்சுட்டு வந்த புள்ள இந்த மாதிரி ஏலவல் எழுதிட்டு வந்து எங்கள் குருநாகர் சரிங்க அந்த புள்ள வந்து பயம் செஞ்சது. அந்த வீட்டில் தான் 9 பேர் பண்ணுவாங்க. ஒரே வீட்டில் 3 நாள் குடும்பம் தாத்தா தங்கச்சி அவங்க அம்மா எல்லாம் சேர்த்து அவங்க ஃபுல்லாக மௌத்து 9 பேர் ஒரு வீட்டில். அதில் பயம் செஞ்ச புள்ளி இதெல்லாம் கதையாக சரியான ஒரு கவலையாக இருக்குது. அந்த அங்கனைக்குள்ள ஒரு வீட்லேயும் ஏலவல் செஞ்சுட்டு வந்த புள்ளி உண்டு. அது 3 நாள். சரி ஐயா, என்ன சொல்கிற தகவலுக்கு நன்றி ஐயா. நாங்கள் யூடியூப்பில் போடுவோம், நீங்கள் பாருங்கள். எவ்வளோ ஒரு கவலையாக இருக்குது. மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், பாய்.